ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம் ஆவேஷம். ஜித்து மாதவனுடைய டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆவேஷம். ஆவேஷம் படத்தினுடைய டைரக்டர் ஜித்து மாதவன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சமீர் தாஹிர் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாம் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் விவேக் ஹர்ஷன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஃபஹத் ஃபாசில், சஜின் கோபு, மன்சூர் அலிகான், ஆஷிஷ் வித்யார்த்தி, ஹிப்ஸ்டர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸாக ஆகுறாங்க. அண்ட் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சீனியர்னால ராகிங் தொந்தரவு வருது. ஸோ அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த சீனியரை எப்படியாவது பதிலுக்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கூன், அதாவது ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் நல்ல ஒரு டான், அவங்க எல்லாரையும் அடிக்கிற மாதிரியான ஒரு பர்சனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையாலே டான் தானா இல்லையா, அண்ட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீந்துதா இல்லையன்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு 3 பேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ்டர், அப்புறமா சஜின் கோபு, அப்புறமா சன்னி, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் அட்மிஷனுக்காக போகிறாங்க. அங்கே அட்மிஷன் கிடச்சிருது. ஆனால் காலேஜ் ஹாஸ்டலில் தங்க வேண்டாம், அங்கே ரொம்ப எல்லாரும் பேட் ஹேபிட்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லி அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஹாஸ்டல்லையும் போய் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துடுறாங்க. அந்த ரூம்மேட்ஸ் எல்லாரும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சீனியர் ஒருத்தர் சும்மா டைம் பாஸ்க்காக தான் இவங்க போகும்போது வரும்போது கூப்பிட்டு வச்சு ரேக் பண்ணுறது. ஸோ இந்த ரேகிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும். சும்மா ஆனாவுனா கூப்பிடுறது, அவனுக்கு போர் அடிச்சா இல்லை கிளாஸ்லனா என்ன நேரங்காலம் இல்லாமல் பண்ணுறானே அப்படின்றதுனால ரொம்ப கோவம் வருது. இவனை எப்படியாவது பதிலுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக அங்கே, ஏன்னா இவங்க வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறவங்களா, கேரளாலேருந்து பெங்களூரில் போய் படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஆளை தான் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி இவங்களை அடிக்க வைக்கணுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பாருங்களெல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான லோக்கல் காய்க எப்படியோ ட்ரிங்க் பண்ணுவாங்களே ஈவினிங் டைமில், அப்படி யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடும்போது சரியான ஆள் மாட்டில் கடைசியாக ஒருத்தர் மாட்டுறாரு. அண்ட் அவர் தான் ஃபஹத் ஃபாசில். ஸோ அந்த கூன் கிட்ட எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்றக்காக இவங்க ட்ரை பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணால், அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஃபஹத் ஃபாசில் அவர்கள் இவங்களை ஃப்ரெண்டு பிடிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் ஏன் இவங்களை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற விதமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஃபஹத் ஃபாசில் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour வரைக்கும் வரமாட்டார். அண்ட் மீதி வரக்கூடிய 1/2 hour ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வச்சுருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு திரைப்படம். ஸோ காமெடி ஜானரில் கலக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்ஷன் பிளாக்குக்கும் குறைவு இருக்காது. ஆனால் ஆக்ஷன் பிளாக் பண்ணக்கூடியது ஃபஹத் ஃபாசிலாக இருக்காது. அவர் ஒரு கூன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம எல்லாருக்குமே அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தா இவர் நிஜமாலே ஒரு அடிக்கிறக்கூடிய ஆள் தானா, இல்லைனா நம்மளுக்கு சும்மா ஏமாத்துறதுக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்கிறாரான்ற விதமாக தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இவர் எப்படி அடியால் எப்படி எடுத்துக்கவே முடியல, இவர் பார்த்தாலே கூன் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி அடிக்கணும் அப்படின்லாம் போய் சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய எப்படி டைம் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே இருந்தது. காமெடிக்கு காமெடி, அதே போல் அப்படியே மூவ் ஆன் போய்கிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃப் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தீர்த்து வச்சுட்டார். ஸோ இவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால அவங்க சீனியர் கூப்பிட்டா ஏதாவது பண்ணாங்கன்னா அடிக்கிறதுக்கும் இவர் இருக்கிறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையா, இல்லைன்னா நம்மளுக்கு நான் சொன்னோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இவர் உண்மையால ஒரு கூன் தானா, இல்லைன்னா இவர் சும்மானா அந்த மாதிரி பாவலா மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாரா, அதாவது நரவுடி தான் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரான்றதை ஃபைனல் கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 25 minutes அடி தூளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு ஃபஹத் ஃபாசில் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் அஃப்கோர்ஸ் எஸ் கதையை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பட் மீதி இந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு அது போர் அடிக்காமல் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டே போகிற விதமாக தான் இருந்தது. என்னடா அது படம் எப்போ முடியும் அப்படின்ற ஃபீலே கொடுக்குற விதமாக இல்லை.
ஸோ மொத்தத்தில் ஜித்து மாதவன் இதுக்கு முன்னாடி ரோமச்சம் படம் வந்து எடுத்து எல்லாருமே வந்து நடுங்க வச்சுருப்பாரு. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே கலகலன்னு சிரிக்க வச்சுருப்பாருன்னு சொல்லலாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய ஃபஹத் ஃபாசில் தான். அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும், அது எஸ்பெஷலி கலாட்டா சாங்லாம் வந்து செம்மையாக இருக்குது நம்மளுடைய சுஷின் ஷாம் அவங்களுடைய இசையில். அண்ட் படத்தினுடைய ஃப்ரேம் அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாருன்னு சொல்லலாங்க சமீர் தாஹிர் அவர்கள். ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நம்மளுடைய ஃபஹத் ஃபாசில் வரக்கூடிய அந்த ஒரு டானு, அவர் வந்து ஒரு ரவுடி அப்படின்ற காட்டக்கூடிய அந்த ஒரு கெட்டப், அண்ட் அவரை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுற விதத்தில் வரக்கூடிய ஃப்ரேம்லாம் வந்துட்டு வயிறு குலுங்க சிரிக்க வைக்க மாதிரியும், அதே மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான பிக்சரைசேஷன் இருக்கும். ஸோ ஜித்து மாதவன் மற்றும் ஃபஹத் ஃபாசிலுடைய காம்பினேஷனில் வந்த இந்த திரைப்படம் ஆவேஷம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இந்த வீக்கெண்ட் வயிறு குலுங்க சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.